அரசியல் சமூக கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள் இப்போது சற்று அதிகமாக வருகின்றன. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம். இது பற்றி பேசுவதற்காக இயக்குநர்கள் வந்திருக்கிறாங்க, ரசிகர்கள் வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இது கொஞ்சம் அலுப்பையும் சலிப்பையும் தருவதாக நினைக்கிறீர்கள்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். தொடர்ச்சியா அதே அரசியல் சமூக கருத்துக்கள் சொல்லும் போது அது திணிக்கிற மாதிரி இருக்கு. சமூகம் சாதி மதம் சார்ந்து நடிக்கிறாங்கல்ல, சோ அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? நான் மந்த்லி ஒரு படமோ 2 படமோ தான் போவேன். அங்க போய் நான் கஷ்டத்தை பார்த்து இம்பாக்ட் ஆகி அழுதுட்டு வர நான் விரும்ப மாட்டேன். எல்லா காலகட்டத்திலும் சோகமான படங்கள் இருந்திருக்கு. அரசியல் இருப்பதனால தான் சோகமா இருக்கும் படங்கள் வருகிறது அப்படின்றது கிடையாது. ஆர் யூ ஜோக்கிங்? ஊர் கிராமங்கள் எப்படி இருக்கு, நகரங்கள் எப்படி இருக்குது, வாடகைக்கு வீடு போனா என்ன பிரச்சனை இருக்குது, பல்வேறு தளங்கள் இருக்கனால அது வேற வேற தளங்கள்ல சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இங்க இருக்கிறவங்களே அந்த டைம்ல சோசியல் மீடியா இருந்தா நாங்களே மீம் போட்டு அதை கலாய்ச்சிருப்போம். ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. இப்ப வர படம் எல்லாமே கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற படத்தை யாருமே வைக்கிறது கிடையாது. அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு, அதை நான் எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறேன். கரெக்டா கட்டுட்டா. படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருல. டைரக்டர் யாரு? கார்ல தானே வர்றாரு. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அடிக்கவே பட்ட அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்கல்ல. அவர் பதில் சொல்லவும் விடுங்க சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. கார்ல வந்தா என்ன அதையும் உங்களுக்கு அது அன்னைக்கு என் தாத்தா கோவணம் கட்டினா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த படங்கள் வர்றதுனாலதான் சார் நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கோம். நாங்க பொறுமையா பேசுங்க சார். எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க என் பேர் சதா சார். ஓபனா சொல்றேன். இது எதுக்கு இப்ப எதுக்கு சொல்ல மாட்டேன் தான் போறதையும் சொல்லிவிட்டீங்களே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. நான் கொங்கு பகுதி சார்ந்தவன். சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கற சார். அதே கொங்கு பகுதியை சார்ந்தவங்க தான் சார் நானும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? உடுமலைப்பேட்டை சார். கிடையாது சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. தினமும் பேப்பர் சொல்றீங்க, பேப்பர் கட்டிங்ல பாக்குறோம்னு. கபடி விளையாட போனவன் நல்லா விளையாடுறான்னு கை கால வெட்டுறாங்க சார். ரசாயன கெமிக்கல் அதோட வேற வருஷம் தான் சார். என்னையோட மார்க் அதிகமா என்னையோட நல்லா நடக்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க ஒரு சில இடம் சொன்னதுனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப இங்க ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா? இது பிரச்சனை காமிச்சு எச்ச வன்மத்தை தூண்டாதீங்கன்னு சொல்றேன். இது என்ன இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்குது என்ன? சினிமாலதான் அரசியல்ல சமூகத்தையும் கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு. ஒரு பெரிய தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. நான் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமால கொண்டு வரேன் நான் கேக்குறேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராங்க. இது இன்னுமா நடக்குது ச்சே அப்படின்னு எனக்கு ஒரு அழுத்தம் வருது தெரியுமா? அந்த அழுத்தத்துக்கு பதில் அந்த படம் கொடுக்கல சார். ஜெய் பீம் படத்துல சூர்யா கைய புடிச்சு மேல கூட்டு வந்தார். இத பண்ணா இது மாறும், அது அங்க ஆன்சர் இருந்தது. நீங்க சொல்ற அந்த எல்லா மூவிஸ்லயும் அந்த ஆன்சரை ஏன் கொடுக்க மாட்டீங்க? மாட்டிக்கிட்டியா? நீங்க சொல்ற படத்துல எல்லாம் என்னோட அந்த மன அழுத்தத்தை அதிகம் பண்றீங்களே தவிர ஆன்சர் கொடுக்க மாட்டீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹாஸ்பிட்டல் போறீங்க, நோய்களுக்கு வந்து அங்க இது போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எனக்கு தான் இல்லையே, எதுக்கு அதை ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பொது சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பொதுவா எடுத்து டிஸ்கஸ் பண்ணதான் வேணும். என்னைய பாதிக்குதுன்னு நீங்க சொல்றது இருக்குல்ல, 1000-2000 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு சொல்றதுனாலயே இப்படி பெயினா இருக்கேன்னா அதை வாங்குறவங்க அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். இப்போ ஊழல் பற்றி ஒரு படம் வருது, அந்த படம் உங்களை ஏதாவது காயப்படுத்துதா? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். உங்களுக்கு குற்ற உணர்வு ஏன் வரல? தப்பு பண்ணும்போது வரலாம் சார். ஜாதி படம் மட்டும் ஏன் குற்ற உணர்வு வருது? ஒருவேளை நடக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது தானே? எஸ் சார். நல்லது தானே? அது நல்லதுதான் சார். அப்புறம் என்ன?
ஜாதி படம்னா இந்த குறிப்பிட்ட ஜாதி அந்த அவங்க மட்டும் இங்க படம் பண்ணணும். இங்க ஜாதி படமே வேண்டாம் தான் இங்க பேசுறவங்களும் இங்க இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஜாதி படங்கிறது வேற, ஜாதிய ஒடுக்குமுறை பற்றி எடுக்கிற படம் வேற. இதையுமே ஜாதி படம்னு எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் கேட்கறது ஒரு என்டர்டைன்மெண்ட்ல போற போக்குல நீ ஒரு கருத்தை சொல்லிட்டு போ, ஆனா எனக்கு அதை வச்சு திணிக்காத. ஓகே ரைட், புரிஞ்சிச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நான் எதிர்பார்க்கறேனே தவிர எனக்கு இந்த சாதியை வச்சு நான் என்னெல்லாம் மறுபடியும் நீங்க ஜாதிக்குள்ளே சுருக்குறீங்க. இவங்க சொல்றதுனால உடனே நாளைக்கே எல்லாமே மாறுற போறதும் கிடையாது சார். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். ஜாலியா படம் பார்க்குற ஒரு இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். உண்மையாவே இப்படிதான் நடிப்பீங்களா? இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி மாத்தி காட்டுறது தான் மேனிபுலேஷன். இருக்கிறத காட்டுறதுக்கு பேர் மேனிபுலேஷன் கிடையாது. மியூசிக். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. தகுதி உள்ளவங்க மனமாற சொல்லிட்டு பாருங்க, ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டில காசு சம்பாதிக்கிற வழிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை? ஏன் கத்துற? சரி சரி சரி. தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நாள் பத்திரிகையிலுமே நமக்கு தெரியும். பத்திரிகை பார்க்கணும் சார், நேரடியாக பார்க்கலாம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காம. படங்களை எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா ஏதாவது. சமூக கருத்துக்கள் பேசுகிற படங்களை எது அலுப்பை தட்டுகிறது? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா வந்து ஆர்கான்ஸ் திருட்டு நடக்குது, குழந்தைகள் கடத்தப்படுறாங்கிற விஷயங்கள். இப்ப நீங்க என்னதான் படம் எடுக்கலாங்கிறீங்க? நீங்க கண்டென்ட் சொல்லுங்க, என்ன கண்டென்ட்ல எடுக்கணும் அது? நான் ஒரே வரியில சொல்லி முடிக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லபடியா இங்க பண்ணிட்டு இருக்கான்னு பெருமைப்படுத்துற மாதிரி எடுங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. படம் வர்றதுக்கு முன்னால கவர்மெண்டே ஒண்ணு போடுவாங்க, அதுக்கு பேர் நியூஸ் ரீல். காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன். காமராஜர் படத்தோட டைரக்டர் பேர் என்ன தெரியாது சார். சும்மா இருக்க வேண்டியதானே. அதுல காமராஜரா நடிச்சவர் யாரு தெரியல. காமராஜருடைய கோர் அரசியல் என்ன? சார் மறந்துட்டு சார், ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.